1.5 சென்டிமீட்டர் தூரம் பாயிண்ட் வச்சுட்டே இருங்க. இது காஞ்சி போச்சு, வேறு ஒன்று கொடுப்பா எனக்கு. ஆமாம், பிளாக் பெனில் எந்த கலர் இங்க் இருக்கும்? பிளாக் இங்க் இருக்கும். அது ஒரே இடத்துல இப்படி வைங்க, கீழேருந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் விட்டு போட்டுகிட்டே இருங்க. தெரியுதாம்மா? Is it clear? Right. இப்போ I am going to use the most costliest chemical. என்னது? வாட்டர். பெட்டி பிளேட் போடுப்பா, போட்டு நிறைய இதில் வச்சுக்கலாமா? வரும். இல்லை, 3லேயும் போட்டு வைக்குமா. இது மேலே இதை நிற்பாரு, அவங்க பார்க்காத மாதிரி வைங்க, அவங்க கண்ணு வச்சுருவாங்க. வைங்க வைங்க வைங்க, நீங்களும் வைங்க, நீங்களும் வைங்க. என்னாச்சு? நெக்ஸ்ட்டு வோக்கல் கார்டு அண்ட் சவுண்ட் ப்ரொடக்ஷன். ப்ரைமரி ஸ்கூலு, ப்ரைமரி கிளாஸுக்கு நீங்கள் நடத்தும் போது இப்போ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்தா நீங்கள் 2 பேரும் பாருங்கள். புரியுமா? வேணுமா? பலூன் ஊதுறீங்களா? ரைட். அதாவது நீங்கள் ஆடுற சத்தம் போடுங்க. இங்கே கையை வச்சுட்டு ஆ ஆ ஆ. இங்கே ஒன்றும் பிரச்சனை வரல. ஈன்னு சொல்லுங்க. மசில் என்ன ஆகுது? ஸ்ட்ரெச் ஆகுதா? பலூன் கூட ஊத தெரியல பாருங்க. இதான் லங்ஸ், இதான் வாய், இதான் அந்த த்ரோட். மசில்ஸ் இங்கே தான் இருக்கு. மசில்ஸை வந்து நான் இழுத்தா எந்த சவுண்ட் வரும்? ஈ. மசில்ஸ் இழுக்கலன்னா ஆ ஈ ஆ ஈ ஆ ஈ ஆ. ஸோ உங்கள் ப்ரைமரி டீச் பண்ணும்போது ஹவு மசில்ஸ் இன்ட்ராக்ட், சிம்பிள் திங். ஆச்சா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? அவர் உடைச்சிட்டாரு, நான் உடைக்கணுமே. பின் இருக்கா? சரி, யார் சத்தம் போட்டா? சத்தம் பண்ணது இங்கேருந்து பலூனா இல்லை ஏரா? ஏர் ஏன் சத்தம் போட்டுச்சு? இல்லை, ஃபிசிக்ஸு. பிகாஸ் இட் இஸ் கோயிங் ஃப்ரம் ஒன் டென்சிட்டி டு அனதர் டென்சிட்டி. கம்ப்ரஸ் டென்சிட்டியில் வேறு டென்சிட்டி. மின்னல் வரும்போது மின்னல் சூடாக இருக்குமா ஜில்லுன்னு இருக்குமா? சூடாக இருக்கும். அது சுற்றி இருக்கிற காற்று எப்படி இருக்கும்? சூடாகும். இன்னும் தூரமாக இருக்கிற காற்று ஜில்லுன்னு இருக்கும். ஒரு சில செகண்ட்ஸில் இந்த சூடான காற்று போய் ஜில்லுன்னு காற்றோட மோதும் போது நமக்கு என்ன கேட்குது? அவ்வளோதாம்மா. சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கலாமில்ல? ரைட். ஸ்வாலோயிங் அண்ட் பயோஃபிசிக்ஸ். என்ன இன்னும் ஊதிக்கிட்டே இருக்கிறீங்க? அங்கேயே இருங்க. இப்போ எல்லோரும் ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுவோம். எல்லோரும் சயின்ஸ் சொல்லித்தரோம் குழந்தைங்களுக்கு. ரைட்? உங்கள் எச்சம் முழுங்குங்க. முழுங்குங்க. முழுங்கிட்டீங்களா 2-3 தடவை? இப்போது பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு தடவை ஓப்பன். இப்போ முழுங்க. முடியும், கஷ்டம். இப்போ வாயை திறந்து முழுங்க. முடியலையே. ஏன்? அதான் சயின்ஸ். ஏன்னா இங்கே ஒரு வால்வ் இருக்குது, கிரைகோஃபேரிஞ்சியல் வால்வ். நம்ம சிம்பிள் சயின்ஸில் 8ஆம் கிளாஸ் 9 கிளாஸில் படிக்கிறோம். வால்வ் இஸ் க்ளோஸ்ட் அட் எ ப்ரெஷர். இது வந்து இட் இஸ் க்ளோஸ்ட் அட் எ ப்ரெஷர் கிரேட்டர் தேன் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அப்போ நான் வாயை திறந்து வைக்கும்போது வாயில் இருக்கிற ப்ரெஷர் இஸ் ஈக்குவலன்ட் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். திறக்காது. இப்போ சாதாரண முழுங்குங்க. உங்கள் டங் பிகம்ஸ் எ பிஸ்டன். ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும், உள்ளார போகும். சிம்பிள் பயோஃபிசிக்ஸ். பிடிச்சதுங்களா? ரைட்.
எல்லாரும் கிளாஸில் அருமையாக சயின்ஸ் சொல்லி தரீங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்கிறீங்களா இல்லையா? பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் சொல்கிறீங்களா இல்லையா? சொல்கிறீங்களா இல்லையா? யார் சயின்ஸு 10th இப்படி பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் சொல்கிறீங்களா? ரைட். எங்கே ஏன் ஆரம்பிக்குது அது சொல்கிறோமா? சொல்லலை. ஏன் சொல்லலை தெரியாது. இந்த இது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது பாருங்கள், தட் ட்ரிகர்ஸ் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் கிளாஸில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஷ்ரிங்கிங் ரிசோர்ஸஸ். ரைட். இது பிடிக்கிறீங்களா? இது பிடிக்கிறது முந்தைய இது முடிச்சிடும், அப்புறம் மறந்துடுவேண்ணா. நீங்கள் பிளாக் இங்க் வச்சாங்க இல்லையா, அது ஆக்சுவலாக பாருங்கள் எத்தனை கலர் இருக்கு. இதுக்கு நமக்கு பியூட்டனால் வேணுமா, அஸ்டிக் ஆசிட் வேணுமா, நின்ஹைட்ரின் வேணுமா, அவன் வேணுமா? அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே பாஸ் பண்ணுங்க. இந்தாங்க நீங்கள் இப்படியே பாஸ் பண்ணுங்க. அது அங்கே லாஸ்ட் இந்த லாஸ்ட்டில் கொடுத்து அவங்க அப்படியே பாஸ் பண்ணு. எத்தனை கலர் இருக்குது பாருங்கள். குரோமட்டோகிராஃபி ஒரு சாக் பீஸு, ஆனால் இந்த சாக் பீஸ் ராஜா ஆர்டினரி மாவு சாக் பீஸ். அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருக்குது, அதில் ஒர்க் ஆகாது. இந்த ஆர்டினரி மாவு சாக் பீஸ் இருக்குல்ல, தயவு செய்து டீச்சர்ஸ் கிளாஸில் நடத்துங்க. சிம்பிள் சயின்ஸ், குரோமட்டோகிராஃபிக் செப்பரேஷன், பியூட்டிஃபுல் ஆன் ஏ சாக் பீஸ், பிளாக் ஸ்கெச் பென், மார்க்கர் பென் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கெச் பென் அண்டு வாட்டர். ரைட். எந்திரி எந்திரி, வா வா, 2 பேரும் வாங்க வாங்க வாங்க. ஆமாம், ஏன்னா அவங்கள கூப்பிட்டா நான் அடிக்க முடியாது, உங்களன்னா 2 சாத்து சாத்தலாம். வாங்க வா வா, வாங்கிறதுக்கு ரெடியாக இரு. ஷ்ரிங்கிங் ரிசோர்ஸஸ், தண்ணி. தேங்க்யூ. அது எனக்கு அந்த இது ஞாபகம், பாட்டு அந்த மீனெல்லாம் வந்துச்சு. வாழை மீனுக்கு மீன் அதை எப்படி தான் பிடிச்சிட்டு வரும்ல. இதாம்மா தண்ணி, இதான் தண்ணி, இவ்வளோதான் இருக்குது. 4 மாநிலங்களுக்கு இவ்வளோதான் தண்ணி. இது நான் பாய்க்க போட்டு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா 4 மாநிலம் இந்த தண்ணியை ஈக்குவலாக ஷேர் பண்ணணும். புரியுதுங்களா? ரைட். இதுதான் தண்ணி. இது மாதிரி தான் முன்னாள் நெல். நீ அவர் பக்கத்தில் நின்று, நீங்கள் அவரை ஃபேஸ் பண்ணுங்க, நீங்கள் அவரை ஃபேஸ் பண்ணுங்க. 4 மாநிலமும் தண்ணியை யூஸ் பண்ணுது. கால் பேப்பரை விட்டு வெளியே வந்துச்சு, ஒரே அடி. உங்கள் கால் காற்றுல இருக்கலாம், இப்படி நீங்கள் இன்னொருத்தரை பிடிச்சிக்கலாம், இல்லை கோவம் வந்துச்சு இப்படா அப்படி தள்ளி விட்டுக்கலாம். புரியுதுங்களா? ரைட். 4 மாநிலம் இந்த மாதிரி தான் உருப்படியாக ஷேர் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. போக போக என்னாச்சு, நவரு எல்லோரும் நவருங்க, 4 பேரும். இன்னைக்கு தண்ணி இவ்வளோதான் இருக்கு. இந்த தண்ணியை இந்த 4 மாநிலமும் ஷேர் பண்ணுங்க. இதாம்மா அந்த காவேரி பிரச்சனை. இந்த கால்வெளி ஆமாம், ரைட். இப்போ நவர் வருங்காலம் இவ்வளோதான் தண்ணி. இந்தா ஷேர் பண்ணி. இதுக்காக தான் என்ன சொல்கிறான், மூணாவது உலக போர் எதுக்கு வரப்போகுது? தண்ணிக்கு. இதாம்மா எக்ஸசைஸ். இது கிளாஸில் விளையாடலாம், இல்லை சிம்பிளாக விளையாடலாம். ஹவு டு கன்சர்வ் நேச்சுரல். தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. ரைட். இந்த கெமிஸ்ட்ரி வாத்தியார் யார்? இல்லை 11th and 12th கெமிஸ்ட்ரி யார்? வேறு வாத்தியாரே கிடையாது. யார் அவர்? அவர் வேணா போயிடுச்சலாமா? வாங்க.
வேப்ப இலை கசக்கமா கசக்காதா? வேறு யார் வாலண்டியர்ஸ்? வாங்க சார். அப்புறம் லேடிஸ் கம் கம். ஏந்திர ஏத் சும்மா முக்காடு போட்டு கம்முனுக்கு வாங்க. எங்கள் கம்யூனிட்டி பசங்களை எதிர்ப்புற வரைக்கும் எனக்கு வா வா, ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்குப்பா. வாயில் போடாத, வாயில் போடாதீங்க. ஒன்று எடுங்கம்மா, அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஒன்று இந்தம்மா, ஒன்று எடுத்துக்கோங்க. நான் ஒன்று எடுத்துக்கிறேன். கசக்கம் எல்லாருக்கும் தெரியும், கசக்கம். ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும். இது வாயில் போட்ட பிறகு மூச்சு வாங்கக்கூடாது, மூக்காலேயும் வாங்கக்கூடாது, வாயாலேயும் வாங்கக்கூடாது. நான் செய்கிற மாதிரியே சாப்பிட்ணும். புரியுதுங்களா? கசக்காது. இப்போ வாயை துறங்க, காற்று கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க, கசக்க ஆரம்பிக்கும். ஆக்சிடேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. சிம்பிள் ஆக்சிடேஷன் வந்துட்டா அவ்வளோதான். அதனால் இனிமேல் குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் நினச்சி பாருங்கள், மருந்து கசக்குதுன்னு சொன்னால் குழந்தைய மூக்கு பிடிச்சி உள்ளாருவதாக பட்டு போயிடும். கசக்காது. ஓல்டு விஸ்டம், டுடே சயின்ஸ். புரியுதாப்பா? ரைட், தேங்க்யூப்பா. நீங்கள் இருங்க. மைக்ரோஸ்கோப்ஸ் இருனியும் எங்கே போகிறீங்க? அவங்க பாவம் போய் உட்காடுறேன். அம்மா எல்லாருக்கிட்டே வாட்டர் பாட்டில் இருக்கா? தண்ணி இருக்குல்ல? ரைட், இந்தாம்மா. எப்போ அந்த இது கத்தியால் கொஞ்சம் கட் பண்ண. குழந்தைங்களை கூப்பிட்டு வெளியே போகிறீங்க, ஒரு சயின்ஸ் கற்றுக் கொடுக்கணும். இங்கேருந்து கட் பண்ணிடுச்சு. ஒரு பூ காமிக்கிறீங்க, மைக்ரோஸ்கோப் வேணும், மைக்ரோஸ்கோப் இல்லை. ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிக்கிங்க. இந்தா டேபிளுக்கு ஒன்று கொடுத்துரு. இந்த ராஜா, இந்த நீயும் போய்ப்பா, கொஞ்சம் கொடுத்துட்டு வந்து ராஜா, சீக்கிரமாக கொடுத்துருப்பா. அம்மா ஏந்திரு ஏந்திரு, பாப்பா 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 பாப்பா, இந்த பக்கம் கொடுங்க. டேபிளுக்கு ஒன்று கொடு, டேபிளுக்கு ஒன்று கொடு, சீக்கிரமாக கொடு. போயிட்டுமா இந்த ஓப்பன் பண்ணு, பாட்டில் ஓப்பன் பண்ணு. 2 வந்துட்டா அப்படியே பிடிச்சி வச்சுக்க வேண்டியதுதானே. இதில் வேறு ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சோண்டு தண்ணியை போடுங்க. இவ்வளோ தண்ணி இருந்தால் போகிறோம். போட்டுட்டு ஒரு புக் எடுங்க, அந்த ஆல்ஃபபெட்டை பாருங்கள். உங்களுடைய லென்ஸ் இஸ் ரெடி. வந்துதாம்மா, வெரி சிம்பிள். இன்னும் அழகாக நீங்கள் பார்க்கணுன்னா குழந்தைங்க கிட்ட சொல்லாதீங்க, உங்கள் ஸ்டாஃப் யாராவது இல்லை நீங்கள். இந்த பல்ப் வரும் இல்லையா, டங்ஸ்டன் பல்ப் ரவுண்டா, அந்த பல்புக்கு அந்த காலத்தில் பின்னால் உடைச்சிட்டு மணி பிளான்ட் வைப்போம். அந்த மாதிரி உடைச்சிட்டு பின்னால் இருந்து அதில் தண்ணி ஊற்றி பிடிங்க. அருமையான மேக்னிஃபைங் கிளாஸ். யூ டோன்ட் ரிக்வயர் அ மைக்ரோஸ்கோப். சிம்பிள் கான்வெக்ஸ் மிரர், தட்ஸ் ஆல். வாட்டர் ஹேசர்ட் பாலிசி. அடுத்தது சென்ட்ரிஃபியூஜ். சென்ட்ரிஃபியூஜுக்கு நான் ஒன்று கொண்டு வந்தேன். டெஸ்ட் டியூப், இந்த ப்ரஷ் ஸ்டாண்டு, இவங்களும் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்று நான் வச்சுக்கிறேன். ஒரு டவல் ஒன்று எடுங்க. நான் ஒரு சின்ன டவல் ஒன்று கொண்டு வந்தேன். தண்ணியில் என்ன இந்த பேனா எங்கம்மா? இது மூடி எது இருக்கு வச்சுக்கம்மா. இது வேண்டாம், முடியோட கொடுங்க எனக்கு. மூடி போட்டு இதை பாருமா.
சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ரெடி பண்ணுப்பா. எப்படி வந்துருப்பா? கீழே வந்து தண்ணி விழும். பார்த்து கார்பெட் வீணாப்போம். சென்ட்ரிஃபியூஜ். தட்ஸ் வாட் இஸ் சென்ட்ரிஃபியூஜ். இது எங்கே பார்க்குறீங்க? வீட்டில். அப்ளிகேஷன் டைரெக்டாக டீச் பண்ணணுமா? அது இல்லாமல் சயின்ஸை கொண்டு போயிட்டு போர்டில் வரைஞ்சிக்கிட்டு இதான் சென்ட்ரிஃபியூஜ் அதான் சென்ட்ரிஃபியூஜ் சொல்கிறத ஒரு பழமும் கிடையாது. என்னாச்சு? என்னைக்காவது வீட்டில் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணியிருந்தா தானே. அடுத்தது இந்த கண்ட்ரோல் பயாலஜியில் எல்லாம் ரிலாக்ஸாக உட்காருங்க. உங்களுடைய ரைட் கால் எப்படி தூக்குங்க. உங்களுடைய ரைட் கால் தூக்கிட்டு எப்படியே ரவுண்டாக சுற்றுங்க, கடிகார முள்ளு மாதிரி. சைமல்டேனியஸாக உங்கள் ரைட் கையை மேலே தூக்குங்க. உங்கள் ரைட் கை நம்பர் 6 போடுங்க ரிப்பீட்டடாக. 6. உங்கள் கால் எந்த பக்கம் சுற்றுது? ஏன் உன் காலே உன் கண்ட்ரோலில் இல்லையே, எவனையா போய் வாழ்க்கையில் கண்ட்ரோல் பண்ண போகிற? யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் சயின்ஸ் ஃபஸ்ட்டு நான் கமாண்ட் கொடுக்கும்போது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்கிச்சு. போக போக பேசிட்டு இருக்கும்போது ரிஃப்ளெக்ஸாக மாறுது. நான் 6ன்னு சொல்கிறேன், முட்டைன்னு சொல்ல. 6 ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சொல்கிறீங்க 6. அந்த ரிஃப்ளெக்ஸை திரும்பி சிஎன்எஸ் எடுத்துக்குது. கை சுற்றுற மாதிரியே காலை சுற்ற ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ஆசிலோஸ்கோப் ரெக்கார்டிங்கை சிம்பிளாக இந்த எக்ஸசைஸில் சொல்லிக் கொடுக்கலாம். இதே மாதிரி தான் பிஹெச். இது இந்த கேபேஜ் இவங்க வாங்கி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வேணால் வெட்டி கொண்டு போகலாம். இது வேண்டாம் சார், இது எதுவுமே கலக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். டம்ளர் 3 டம்ளர் எடுங்க. எல்லாம் கேபேஜ் தான். கேபேஜ் கொண்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. கேபேஜை காலில் வெட்டி யார் போட்டது? நீங்கள் தான். நான் போடல, அதுவும் அவர் தான் போட்டார். இதை பாருமா, இந்த கேபேஜ் ப்ளூ கேபேஜ் தண்ணி